மோமின்கள்ல ஒரு சாரா நரக படுகொலியில விழுந்துருவாங்க. இந்த சொர்க்கத்துக்கு போனவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த நரகத்துல விழுந்து விட்டார்களே, இவங்க எல்லாம் எங்க சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவங்க நரகத்துல விழுந்துட்டாங்க, நாங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா, சரி, நீங்க நரகத்துக்கு பக்கத்துல போங்க, இத்ஹபு இலன்னார், நரகத்துக்கு பக்கத்துல போங்க. யாருடைய கல்புல எல்லாம், யாருடைய உள்ளத்துல எல்லாம் கடுகளவு ஈமான் இருந்ததோ அவங்க அத்தனை பேரை நரகத்திலிருந்து வெளியே எடுத்துருங்க. யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்ததோ அவங்கள நரகத்திலிருந்து வெளியே எடுத்துருங்க. இந்த நல்லவர்கள் போவாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்ததோ அவங்க அத்தனை பேரையும் நரகத்திலிருந்து வெளியே தள்ளிடுவாங்க, அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. அடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்துல இருப்பாங்க. மறுபடியும் அல்லாஹ்ட்ட இவங்க வருவாங்க, அல்லாஹ் நரகத்துல இன்னும் பல பேர் இருக்கிறாங்களே முஸ்லிம்கள்ல. அல்லாஹ் சொல்லுவானா, சரி, கடுகளவு அல்ல, அதை விட கம்மியா யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்களையும் நரகத்திலிருந்து வெளியே எடுத்துருங்க. இவங்க நரகத்துக்கு வருவாங்க, அந்த மக்களையும் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்துல இருப்பாங்க. மறுபடியும் அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் நரகத்துல இன்னும் சில பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் அத்தனை பேரை நரகத்திலிருந்து வெளியேற்றிருங்க. இந்த மூமின்கள் அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றிடுவாங்க. அதற்கப்புறம் இன்னும் சில பேர் நரகத்துல இருப்பாங்க, இன்னும் சில பேர் நரகத்துல இருப்பாங்க. எல்லாருடைய பரிந்துரையும் முடிஞ்சிடும். நபிமார்களுடைய பரிந்துரை, ரசூல்மார்களுடைய பரிந்துரை, மலக்குமார்களுடைய பரிந்துரை, சுஹதாக்களுடைய பரிந்துரை எல்லாம் முடிஞ்சிடும். நரகத்துல இன்னும் சில பேர் இருப்பாங்க. இனி அல்லாஹ் சொல்லுறான், நீ யாருக்கும் பரிந்துரைங்கிறது இல்ல, எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுங்க. யாருடைய பரிந்துரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா மோமின்கள் நரகத்துல இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வானா, இனி என்னுடைய ரஹமத்தை நான் காட்டப் போகிறேன், என்னுடைய கருணையை நான் காட்டப் போகிறேன். யார் எனக்கு கடுகளவும் இணை வைக்காமல் உலகத்திலே வாழ்ந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வெளியே போயிருங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவாங்க. இது அல்லாஹுடைய ஷஃபாஅத். எல்லாருடைய பரிந்துரையும் முடிஞ்சிரும். நரகத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நரகத்துல அல்லாஹ் கடைசியாக சொல்லுவான், யாரெல்லாம் எனக்கு இணை வைக்காமல், எதையும் எனக்கு இணையாக ஆக்காமல் உலகத்திலே பல பாவங்கள் செஞ்சாரு, ஆனா எந்த நொடியிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, இணை வைக்காம யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் நரகத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். இது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய அருளை அங்கு வெளிப்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சொல்லப்பட்ட அத்தனை இடங்களிலும் நாம் பார்க்கிறோம், இந்த ஷஃபாஅத்துகள் யாருக்கு பலன் தரும்? யார் இணை வைக்கலையோ அவங்களுக்கு தான். அதனாலதான் நாம் ஏன் இந்த அரசாங்கத்தினுடைய பல விஷயங்களை எதிர்க்கிறோம், இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய வந்தே மாதரத்தை எதிர்க்கிறோம். என்ன காரணம்? ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம், வந்தே மாதரம் சொன்னா நிம்மதியா இருக்கலாம், நம்முடைய ஸ்கூல்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும், நமக்கு எல்லா பதவியும் கிடைக்கும், ஒரு வார்த்தை சொல்ல முடியும். ஆனா ஒரே காரணம் என்ன? எங்களுடைய ஈமானுக்கு மாற்றமான ஷிர்கினுடைய எந்த விஷயத்தையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு சொல்லின் காரணமாக நாளை மறுமை வாழ்க்கை நாசமா போயிடும். ஏன் நாம இவர்கள் சொல்லக்கூடிய யோகாவையை எதிர்க்கிறோம்? அது ஒரு ஷிர்க், அது ஒரு சூரிய வழிபாடு. அது இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் நம்ம தாங்குறோம். ஆனா எந்த நிலையிலும் நாம ஷிர்க்கை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் கடைசியாக யாரெல்லாம் இணை வைக்காமல் இறந்தார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத்தை தருகிறான். ஆக அருமையானவர்களே, நம்முடைய அமல்கள் மாத்திரமே நம்மை மறுமை வெற்றிக்கு போதுமானதாக ஆக்கி விடாது. நபிமார்களுடைய ஷஃபாஅத்து, நல்லோர்களுடைய இந்த ஷஃபாஅத்துகளை கொண்டுதான் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடிகிறது என்பதை இந்த சம்பவங்கள், ஹதீசுகள் நமக்கு உணர்த்துகிறது என்பதை பார்க்கிறோம். அதனால் உலகத்திலே வாழும் போது யார் மீதும் கள்ளம் கபடம் இல்லாம, யார் மீதும் பொறாமை இல்லாம, விரோதங்கள் இல்லாம நல்ல உள்ளத்தோடு வாழணும். யார் இறந்தாலும் அவரை பத்தி 4 வார்த்தை நல்லது சொல்லுங்க. இப்ப அவர் அல்லாஹ்ட்ட போயிட்டார், உலகத்துல வாழ்ந்த போது சில காரியங்கள் செஞ்சிருக்கலாம். நம்மள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம், இறந்து போன மனுஷனை பத்தியும் கூட நம்ம தவறான விஷயங்கள் பேசுறோம், அவர் செஞ்ச பாவங்களை பத்தி பேசுறோம். இறந்த பிறகு பேசக்கூடாது. என்ன பேசலான்னு சொன்னா, ஒரு மனிதன் தவறான கொள்கையை போதிச்சுட்டு போயிருந்தான்னு சொன்னா அவனை பத்தி நம்ம பேசலாம், அவனுடைய தப்பான கொள்கையை. உதாரணமா மிர்சா குலாம் அஹமத் காதியானி என்ன ஒருத்தர் இருந்தான், தானே நபின்னு சொன்னான். இப்ப நாம அவனை பத்தி பேசணும், அவனை இறந்து போயிட்டானேன்னு சொல்லக்கூடாது. அவனுடைய தவறான கொள்கையை பேசணும்னு சொன்னா அது வேற. ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை, உலக நடவடிக்கை, அவர் வியாபாரத்துல மோசடி செஞ்சிருக்கலாம், யாரையாவது ஏமாத்தி இருக்கலாம், இறந்து போன பிறகு
யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு.